தமிழக அரசியலில் இப்போது ஒரே ஒரு சத்தம்தான் பலமாக ஒலிக்கிறது. அது விசில் சத்தம். ஆமாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மொத்த அரசியல் களத்தையும் அதிர வைத்திருக்கிறது. இது வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு ஜனநாயக போர். இதுதான் விஜயின் தற்போதைய முழக்கம். சரி, வெறும் சினிமா புகழை வைத்துக்கொண்டு திராவிட கட்சிகளின் கோட்டையை தகர்க்க முடியுமா? அல்லது விஜயின் இந்த அரசியல் வருகை வெறும் வாக்குகளை பிரிக்கும் காரணியாக மட்டும் இருக்குமா? இதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டமும் அங்கு விஜய் பேசிய அனல் பறக்கும் வசனங்களும் தமிழக அரசியலில் ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கிறது. மாமல்லபுரத்தில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அதுதான் அவருடைய கட்சியின் சின்னமான விசில். பிகில் படத்தில் அவர் அடித்த அதே விசில் சத்தம் இப்போது அரசியல் களத்தில் எதிரொலிக்கப் போகிறது. ஊழல் மற்றும் தீய சக்தி என்று ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை ஒரே அடியாகச் சாடிய விஜய் தான் யாருடனும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டார். 2026 தேர்தலில் தனித்து போட்டி என்பதுதான் தற்போதைய முடிவு. இது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. முன்னணி ஊடகங்களின் செய்திகளின்படி விஜயின் இந்த தனித்து போட்டி முடிவு பல இடதுசாரி மற்றும் நடுநிலை வாக்காளர்களை கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜயின் அரசியல் கொள்கை என்ன? வெறும் திராவிட கட்சிகளை எதிர்ப்பது மட்டுமா? கிடையாது. பெரியார், அம்பேத்கர் மற்றும் காமராஜர் ஆகியோரை தனது அரசியல் வழிகாட்டிகளாக விஜய் அறிவித்திருக்கிறார். இது ஒரு சுவாரஸ்யமான கலவை. சமூக நீதி, கல்வி மற்றும் தேசியம் ஆகிய மூன்றையும் இணைக்க அவர் முயற்சி செய்கிறார். குறிப்பாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருக்குறள் வரிதான் அவரது கட்சியின் அடிப்படை தாரக மந்திரம். இதன் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் இதுவரை இருந்த திராவிட அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே அவர் எண்ணம். ஆனால் ஏற்கனவே இந்த சித்தாந்தங்களை பேசும் கட்சிகள் இருக்கும்போது விஜய் எதில் வேறுபடுகிறார்? அவர் முன்வைக்கும் ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மைதான் இப்போதைய இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உங்களோட கருத்து என்ன? தமிழக அரசியலில் காலம் காலமாக இருந்து வரும் இந்த இருமுனை போட்டியை ஒரு மூன்றாவது சக்தியால் உடைக்க முடியுமா? உங்கள் பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போது கள யதார்த்தத்திற்கு வருவோம். விஜயின் கட்சிக்கு தற்போது சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2025 செப்டம்பர் மாத நிலவரப்படி ஒரு மிகப்பெரிய உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். 70,000த்திற்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்டுகளை தயார் செய்து அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தி வருகிறார் விஜய். இது வெறும் ரசிகர் மன்றம் அல்ல, இது ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசியல் கட்சி என்பதை அவர் நிரூபித்து வருகிறார். தமிழக அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தால் சினிமாவில் இருந்து வந்த பல தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார்கள். ஆனால் அதே சமயம் விஜயகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்களின் பயணமும் நமக்கு முன்னால் இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதை தக்க வைக்க முடியவில்லை. கமல்ஹாசன் அவர்கள் நகர்ப்புற வாக்குகளை பெற்றாலும் கிராமப்புறங்களில் சோபிக்கவில்லை. விஜய் இந்த தவறு எதையும் செய்யாமல் இருக்க மிக கவனமாக காய் நகர்த்தி வருகிறார். அதனால்தான் அவர் ஜனநாயக போர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது வெறும் பேச்சு மட்டுமல்ல, அவரது கடந்த கால செயல்பாடுகளான விலையில்லா விருந்தகம், பயிலகம் போன்றவை மக்களின் மனதோடு அவரை இணைத்திருக்கிறது என்று சில அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். விஜயின் இந்த வேகத்தை பார்த்து ஆளும் கட்சியான திமுக என்ன சொல்கிறது? சமீபத்தில் திமுக மூத்த தலைவர் ராஜா அவர்கள் பேசும்போது, விஜய் ஒரு 5 முதல் 7% வாக்குகளை பிரிக்கலாம், ஆனால் அவரால் எம்ஜிஆர் ஆக முடியாது என்று ஒரு கருத்தை சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பல ஆண்டுகள் அடிமட்ட தொண்டனாக இருந்துதான் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் விஜய் நேரடியாக சினிமாவிலிருந்து வருகிறார் என்பது அவர்கள் தரப்பு வாதம். ஆனால் தவேக தரப்பிலிருந்து வந்த பதில் மிக தெளிவாக இருந்தது. எங்கள் பலத்தை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதுதான் அது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை நோக்கி விஜய் வைக்கும் விமர்சனங்கள் இப்போது தீவிரமடைந்துள்ளன. மற்றொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயை சாடி வருகிறார். ஊழலாட்சி என்று விஜய் குறிப்பிட்டது தங்களை குறிப்பதாக கருதி அதிமுக தரப்பு கடும் கோபத்தில் உள்ளது.
2026 தேர்தல்தான் திமுகவின் கடைசி தேர்தலாக இருக்கும் என்று இபிஎஸ் அவர்கள் சொல்லும் அதே வேளையில் தவகவை ஒரு போட்டியாளராக அவர்கள் அங்கீகரிக்க தொடங்கியுள்ளனர். அறிக்கைகள் கூறுவதென்னவென்றால், விஜயின் வருகை குறிப்பாக அதிமுகவின் வாக்குகளை விட நடுநிலை வாக்குகளையும் புதிய வாக்காளர்களையும் அதிகம் கவரும் என்பதால் அனைத்து கட்சிகளுமே ஒருவித பதற்றத்தில்தான் உள்ளன. விஜயின் விசில் சின்னம் எளிதில் மக்களை சென்றடையும் ஒரு அடையாளமாக மாறியிருக்கிறது. இதற்கிடையில் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வெளியீடு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமாவிலிருந்து விலகி முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்த பிறகு வெளியாகும் படம் என்பதால் அதில் அவர் பேசும் வசனங்கள் அவரது அரசியல் மேடை பேச்சுகளை விட அதிக வேகம் கொண்டதாக இருக்கும். அரசு அலுவலர்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுவதென்னவென்றால், ஒரு நடிகரின் கடைசி படம் எப்போதும் ஒரு உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை உருவாக்கும். அந்த உணர்ச்சியை வாக்குகளாக மாற்ற விஜய் திட்டமிடுகிறார். இது ஒரு வகையான சாஃப்ட் பவர் அரசியல் நுட்பம். இதற்காகவே அவர் இப்போது தனது பட வேலைகளை முடித்துவிட்டு முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்குத்தான் இந்த விசில் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏனென்றால் விசிலை எங்கும் எளிதாக கொண்டு செல்ல முடியும், மக்களிடம் எளிதாக பதியும். டைம்ஸ் நவ் மற்றும் இந்தியா டுடே போன்ற ஊடகங்கள் நடத்திய ஆய்வுகளின்படி விஜயின் தவைக கட்சிக்கு சுமார் 15 முதல் 23% வரை வாக்குகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இது உண்மையானால் தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டசபை அமையவும் வாய்ப்புண்டு. அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் விஜய் ஒரு கிங் மேக்கராக மாறக்கூடும். ஆனால் விஜயின் இலக்கோ கிங்காக வேண்டுமென்பதுதான். இப்போது சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை பார்ப்போம். முதலாவது, விஜய் எதனால் மற்ற நடிகர்களை விட வித்தியாசப்படுகிறார்? மற்ற நடிகர்கள் கட்சி ஆரம்பித்த வேகத்தில் கூட்டணி பற்றி பேசினார்கள். ஆனால் விஜய் ஆரம்பத்திலிருந்தே தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார். இரண்டாவது, அவருக்கு பின்னணியில் பாஜக இருக்கிறதா? இதை பற்றி பல வதந்திகள் பரவினாலும் விஜய் தனது உரைகளில் ஒன்றிய அரசையும் விமர்சித்து வருகிறார். மாநில சுயாட்சி பற்றி அவர் பேசுவது திராவிட கொள்கைக்கு நெருக்கமாக இருந்தாலும் அதை அவர் கையாளும் விதம் நவீனமாக இருக்கிறது. மூன்றாவது, அவருக்கு நிர்வாக அனுபவம் உண்டா? இதற்காகவே அவர் முன்னாள் IRS அதிகாரிகளை தனது ஆலோசகர்களாக நியமித்து கட்சியை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல துல்லியமாக நடத்தி வருகிறார். இறுதியாக சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, அது தமிழக அரசியலின் அடுத்த 25 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகும் ஒரு தேர்தல். விஜயின் அரசியல் நுழைவு என்பது ஒரு புயலை கிளப்பியிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த புயல் கரையை தாண்டி அதிகாரத்தை அடையுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு மாற்றத்தை விரும்புபவர்கள் விஜயை நோக்கி நகர்வதும், பாரம்பரிய வாக்காளர்கள் தத்தமது கட்சிகளில் உறுதியாக இருப்பதும் இப்போது நடக்கும் யதார்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயின் இந்த விசில் சத்தம் 2026இல் கோட்டையில் எதிரொலிக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு சந்திப்போம். நன்றி.